தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய இந்த வருஷத்தினுடைய ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அது பிரதீப் ரங்கநாதன் தான். ஹீரோக்குள்ள யார் சார் வசூல் ரீதியாக பெரிய முதலிடத்துல இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அது ரஜினி சார் தான். கூலி படம் தான் நம்பர் 1 வசூல். 2026 இது 2025 நம்ம வருஷம் டவுன் ஆயிடுச்சு, வியாபாரம் கம்மியா இருக்குன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் உடைச்சு ஒரு மிக முக்கியமான வருடமா, சக்சஸ்ஃபுல் வருடமா வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஒரு பாசிட்டிவான சிச்சுவேஷன்ல தான் தமிழ் சினிமா இன்னைக்கு இருக்கு. துப்பாக்கி வாங்கினாரு இதெல்லாம் அது எதுவும் விஜய் சார் கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்த மாதிரி சொல்றீங்க, அது ஒரு காட்சி தானே. அந்த காட்சியில அது கொடுத்தது நம்ம ஊடகங்கள் தான் அதை வேற மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்றாங்களே தவிர அது விஜய் சாரோ இல்ல சிவகார்த்திகேயன் அவர்களோ எதுவுமே பிளான் பண்ண மாட்டாங்க. தெலுங்குல 5 சினிமா வருது, முக்கியமான நடிகர்கள் படம் இந்த சங்கராந்தி. 5 சினிமா, சிரஞ்சீவி சார் படம், வெங்கடேஷ் படம், ரவிதேஜா படம், பிரபாஸ் படம், எல்லாமே சங்கராந்திக்கு வருது. அப்போ ஒரு தெலுங்கு சினிமால 4-5 படம் வரலாம், முக்கியமான நடிகர்கள் நடிச்ச படம், அதாவது டாப் மோஸ்ட் இருக்கிற நடிகர்கள் நடிச்ச படம் வரலாம்னா, தமிழ்ல மட்டும் 2 படம் வந்தா ஏன் இதை நம்ம போட்டியா, இவரு துப்பாக்கி கொடுத்தாரு, ஏன் துப்பாக்கி இதில் மாறினா, 2வது அவருக்கும் ரிலீஸ் தேதிக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? வியாபாரம் ஏன் ஆகலன்னு சொல்லணும். ஏன் ஆகலன்னா கண்டென்ட்னால கிடையாது, அமௌண்ட்னால. அந்த அமௌண்ட் இவங்க எதிர்பார்க்குற தொகைக்கு அவங்க மீட் பண்ணல. எம்ஜிஆர் படத்துக்கு வந்த சிக்கல் மாதிரி இந்த படத்துக்கும் வரும். இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வரும் நான் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம தலைவனுடைய கடைசி படம், இந்த படம் இண்டஸ்ட்ரீட்டா மாறணும். இண்டஸ்ட்ரீட்னா இதுவரையும் 610 620 கோடி தான் இருக்குன்னா, நான் 800-900 கோடி பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது பலம், இந்த படத்துக்கு பெரிய பலம். பலவீனம் அப்படின்றது இருக்கிற விட வணக்கம், இது வாவ் தமிழா. 2025ஆம் ஆண்டு திரையுலகத்தில் வந்திருக்கிற படங்கள் நிலவரம் குறித்து தயாரிப்பாளர் திரு தனஞ்சயன் அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், எப்படி சார் இந்த ஆண்டு திரைப்படம் எப்படி இருந்தது? 2025 பொறுத்தவரையும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிக்ஸ்டான வருஷமா நம்ம சொல்லலாம். ரொம்ப நெகட்டிவாகவும் சொல்ல வேணாம், ரொம்ப பாசிட்டிவாகவும் சொல்ல வேணாம். சில படங்களோட வெற்றி ஒரு நம்பிக்கை கொடுக்குது, பல படங்கள் எதிர்பார்த்த படங்களோட வெற்றி அடையாத போது நம்மளுக்கு ஒரு சின்ன பயம் வருது. ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி இப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவு சோஷியல் மீடியா தாக்கம் ஏற்படுது, ஒரு படங்கள் வெற்றி எந்த அளவு பாதிக்குதுன்னு பார்க்கும்போது இன்னும் அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது, சினிமா வெற்றி அடைகிறதுக்கு என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், அப்பார்ட் ஃப்ரம் கிவிங் எ குட் கண்டென்ட். ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட் மட்டும் கொடுத்தா பட்டாது, அதை தாண்டி நம்ம என்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு இப்படின்னு பல விதங்கள் இருக்குது. பட் ஓவராலாக நெகட்டிவாகவும் சொல்ல வேண்டியதில்லை, ரொம்ப பாசிட்டிவாகவும் ரொம்ப நம்பிக்கையாக கொண்டாட முடியாது, ரொம்ப டிப்ரெஸாகவும் போவேனா. ஒரு டிவைடடான ஒரு வருஷம் 2026 மட்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எப்படியும் ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் போது நம்ம ஜோசியக்காரங்க சொல்கிற மாதிரி தான், உங்களுக்கு 2025 இந்த வாரம் ரொம்ப மோசமாக போச்சு, ஆனால் 2026 ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி ஜோசியக்காரன் தான் சொல்கிறேன். 2026 ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு நம்பிக்கையோட இருப்போம். ஹீரோக்குள்ள யார் சார் வசூல் ரீதியாக பெரிய முதலிடத்தில் இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க? அது ரஜினி சார் தான். கூலி படம் தான் நம்பர் 1 வசூல். 2025 பொறுத்தவரைக்கும் நம்பர் 1 வசூல்னா அது ரஜினி சாருடைய கூலி படம் தான். 500 கோடியை தாண்டி அந்த படம் வசூல் பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன் அதுதான் இருக்கு. இப்போ அடுத்ததா எல்லாருக்குமே தெரியும், குட் பேட் அக்லி நம்பர் 2ல பெரிய வசூலை பண்ணியிருக்கு. அடுத்ததா டிராகன். தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய இந்த வருஷத்தினுடைய ஃபைண்ட் ஆஃப் தி இயர் அப்படின்னு எடுத்தீங்கனாலே அது பிரதீப் ரங்கநாதன் தான். 2 படம், 2மே 100 கோடி தாண்டி வசூல். ஒன்று கிட்டத்தட்ட 150 கோடி வசூல், இன்னொன்று 115 கோடி கிட்ட வசூல். இப்படி 2 படம் டாப் 5ல இருக்கு. பிரதீப் ரங்கநாதனுடைய படம் 2 படம் டாப் 5ல இருக்கு. அப்போ நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ் அவர் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் தான் இந்த வருஷத்தில் நம்ம டாக் ஆஃப் த டவுன், ஹைலைட் ஆஃப் த இது சொல்லலாம். வெற்றிகரமான படங்களில் நம்ம மிக பெருசாக பேச வேண்டிய படம் வெற்றினா அது டூரிஸ்ட் ஃபேமிலி வெற்றி. அது பிறகு குடும்பஸ்த, நான் பாவம் பொல்லாதது, இந்த மாதிரி படங்கள், தலைவன் தலைவி மாமன் மாதிரி குடும்ப படங்கள் வெற்றி, இதெல்லாம் நம்ம பேசலாம். ஆனால் ஒரு ஹீரோவாக நம்ம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வெற்றி படமாக, வெற்றி நடிகராக பார்த்தீங்கன்னா அது பிரதீப் ரங்கநாதன். மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஒரு இளைஞர் 2வது படத்துலையும் 3வது படத்துலையும் இவ்வளோ பெரிய வெற்றி அடைகிறாருன்னா அது தமிழ் சினிமா இதுவரையும் காணாத வெற்றி. அந்த வெற்றி பிரதீப் ரங்கநாதன் அடைஞ்சிருக்காரு. அந்த வெற்றி தக்க வச்சுக்கு வரா சார்? கண்டிப்பாக. அவரும் கேர்ஃபுல்லாக இருப்பார்ல. அடுத்தது கட்டம் அவருடைய படங்கள்லாம் அப்படிதான் அமையும். அவர் அந்த வெற்றியை தக்க வச்சுப்பாரு. ஓப்பனிங்கே வந்துருமே. இப்போ LK படத்துக்கு ஓப்பனிங்கே மிக பெருசாக இருக்கும். ஏன்னா இந்த வெற்றிக்கு பிறகு அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்துடுச்சு இல்லை, அந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த படத்துக்கு ஓப்பனிங் வந்துடும். ஸோ கண்டிப்பாக நான் அந்த வெற்றியை தக்க வச்சுப்பான்னு எதிர்பார்த்து தான் இருக்கேன். இப்போ 2026 திரையுலகம் எப்படி இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? 2வது சினிமா ஆட்கள் சங்கங்கள் அமைப்பு ரீதியாகவும், நடிகர் சங்கம் சரி, தயாரிப்பாளர் சங்கம், இது எல்லாமே என்னவா மாறணும், எப்படி அப்டேட்டட் ஆகணும்னு நினைக்கிறீங்க? 2026 பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவான வருஷம். என்னன்னா பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான படங்கள் வருது. ஒரு சைடில் ஜனநாயகன் வருது, இன்னொரு சைடில் பராசக்தி வருது. 2மே பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள், பெரிய நடிகர்கள். ஒன்று சொல்லவே வேணாம், விஜய் சாருடைய கடைசி படம் வரதொட்டு பெரிய எதிர்பார்ப்பு வந்துருச்சு. அந்த படம் எந்த வசூல் சாதனை பண்ண போது தான் வெயிட் பண்ணி பார்க்குறமே தவிர அது வசூல் சாதனை கேரண்டி. அப்போ அந்த வசூல் சாதனை எந்த அளவு ரீச் ஆகும். அது பேர் பராசக்தி படம் ஒரு மல்டி ஸ்டார்.
மல்டி ஸ்டார் தமிழ் சினிமாவில் நிறைய வந்ததே இல்லை. இந்த படம் ஒரு நல்ல மல்டி ஸ்டாராக வந்திருக்கு. அதுவும் ஜெயம் ரவி மாதிரி ஒரு பாப்புலர் ஹீரோ இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டராக, அதாவது வில்லனாக நடிக்கிறாருன்றதே ஆச்சரியம். சிவகார்த்திகேயன் ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருக்குது, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து அதர்வாவும் ஒரு பாப்புலர் ஹீரோ. இவங்க 3 பேரும் சேர்ந்து சுதா கொங்கரனுடைய டைரக்ஷனில் வரும்போது அந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. இந்த 2ம் சேர்ந்து வரும்போது இந்த 2 படமும் ஜனவரியே பெருசாக கொண்டு போகும். அப்போது ஜனவரியே லிஃப்ட் ஆகும்போது அடுத்தடுத்த மாதங்களும் நல்லபடியாக வரும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஒரே ஒரு தான், இந்த எலெக்ஷன் இருக்க தொட்டு 2 மாதம் வந்து பெரிய லெவலில் டிப் இருக்கும். மார்ச் ஏப்ரல் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய டிப் இருக்கும். மே பிறகு நோ லுக்கிங் பேக் சொல்லலாம். பெரிய லெவலில் மாற்றங்கள் வரும். அண்டு மாற்றங்கள்லாம் அரசியல் மாற்றம் சொல்லலை, நான் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறிடும். ஏன்னா ஒரு புது அரசாங்கம் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும். அந்த பாசிட்டிவிட்டியே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய வசூல் சாதனைகளை மே மாதம் வந்து தமிழ் சினிமா கொண்டு வரும். சார் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் 2 மாதம் தான். அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே அதுதான். இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட 97 லட்சம் ஓட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் டைமில் எவ்வளோ பெரிய கவனம் ஃபுல்லாக எலெக்ஷன் மேலே இருக்கும்போது மார்ச் ஏப்ரல் நம்ம வந்து சினிமாக்களை கொண்டு வந்து வெற்றி அடைய முடியாது. அப்போ இருக்கிறதே ஜனவரி பிப்ரவரி தான். 2 மாதம் நடுவில் காணாம போயிடுது. அப்புறம் மேலேருந்து நோ லுக்கிங் பேக். அது பிறகு நம்ம சொல்ல வேணாம், ஜெயிலர் 2 இருக்குது, தனுஷ் சாரோட படம் இருக்குது, சூர்யா சார் படம் சொல்ல வேணாம், அது எப்போ வருதுன்னு ஒன்றும் அவங்க சொல்லலை. கருப்பு பெரிய எதிர்பார்ப்பில் அந்த படம் இருக்குது. வெங்கி எட்லூரி படம், சூர்யா சார் படம் இருக்குது, கார்த்தி சார் 2 படம் இருக்குது, பாப்புலர் நடிகர்கள் படமே இருக்குது. அப்போது 2026 இது 2025 நம்ம வந்து வருஷம் வந்து டவுன் ஆகிடுச்சு, வியாபாரம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் உடச்சி ஒரு மிக முக்கியமான வருடமாக, சக்ஸஸ்ஃபுல் வருடமாக வரதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஒரு பாசிட்டிவான சுச்சுவேஷனில் தான் தமிழ் சினிமா இன்றைக்கி இருக்குது. 2026 பொறுத்தவரையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. அதாவது கமல் சார் படம் வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இன்னும் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை. அதே மாதிரி அஜித் சார் படம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. பிப்ரவரி மார்ச் ஆரம்பித்து எப்போ முடிச்சு எப்போ கொண்டு வருவாங்கன்னு தெரியல. அப்போது ஜனவரி தான் வரும்னு நினைக்கிறேன், 27. அப்போது 2026 பொறுத்தவரை 2 முக்கியமான நடிகர்கள் படம் இருக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மீதி நடிகர்கள் எல்லாருடைய படமும் வரப்போகுது. அதுவே வந்து பெரிய சக்ஸஸாக மாறும். தமிழ் சினிமா அடுத்த கட்டம் கொண்டு போக தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். விஜய் கையிலேருந்து துப்பாக்கி வாங்கினார் சிவகார்த்திகேயன். இப்போ அவரே அவருடைய ஜனநாயகனுக்கும் பராசக்தியும் ஒரு பெரிய போட்டியாக வந்தது வந்து எப்படி யதார்த்தமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதில் ஏதோ கம்ப்ளீட்டாக யதார்த்தம் தான். அவர் இது துப்பாக்கி வாங்கினார், இதெல்லாம் வந்து அது வந்து எதுவும் விஜய் சார் கூப்பிட்டு துப்பாக்கி கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க. அது ஒரு காட்சி தானே. அந்த காட்சியில் வந்து அது கொடுத்தது வந்து நம்ம ஊடகங்கள் தான் அதை வந்து வேறு மாதிரி பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களே தவிர அது விஜய் சாரோ இல்லை வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோ எதுவுமே பிளான் பண்ண மாட்டாங்க. இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு வரையும் 14ஆம் தேதி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எது பராசக்தி 14ஆம் தேதி சொல்கிறாங்க. ஆனால் நேற்றுலேருந்து ஊடகங்கள் தான் சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா கண்டிப்பாக இந்த படம் 10ஆம் தேதி தான் வருதுன்றாங்க. அவங்க அஃபிஷியலாக நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒரு வேளை மாற்றம் இருந்ததுன்னா அவங்க அஃபிஷியலாக 10ஆம் தேதின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்படியே வந்தால் என்ன தப்பு இருக்குது? பொங்கல் தானே, பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு இவ்வளோ நாள் ஹாலிடே இருக்குது. 2 படம் வந்தால் என்ன பிரச்சனை? ஐடியல் சுச்சுவேஷன் வந்து எல்லா படம் ஒரு படம் வரது தான். ஒரு ஃபெஸ்டிவலுக்கு ஒரு படம் வந்ததுன்னா ஐடியல் அதுதான். நானே பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். ஒரு படம் ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா அது சாதனைகள் பண்ண முடியும். ஏன்னா மிகப்பெரிய சாதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சோலோ வந்த படம் தான். லியோ தனியாக வந்தது, பெருசாக சக்ஸஸ் பண்ணிச்சு. அதே மாதிரி வந்து ஜெயிலர் தனியாக வந்தது, பெரிய லெவலில் வணிக ரீதியில் வெற்றி கொடுத்தது. அந்த மாதிரி சோலோ ஒரு படம் வந்தால் தானே பெரிய வெற்றி கிடைக்கும். வாரிசு துணை வரும்போது 2மே ஈக்குவலாக தானே பண்ணுச்சு. ஒரு படம் வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் பண்ணி மாறல, 2மே டிவைட் ஆகிடுச்சு. வசூல் டிவைடாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து 2 படம் வரக்கூடாது, அவ்வளோதானே தவிர மற்றபடி வெற்றிகள் பாதிக்கப்படல. நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வந்து விஸ்வாசம் அண்ட் பேட்டை பார்த்துருக்கோம், வாரிசு துருவி பார்த்துருக்கோம் சமீபத்தில். அதனால் வந்து இதுவும் வரதும் வந்து தப்பு கிடையாது. என்னன்னா எந்த அளவு வசூல் சாதனை வரும் அப்படின்றது ஓரளவு கொஞ்சம் குறையலாம். இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் ஜனநாயகம் மட்டும் வந்ததுன்னா அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரிட்டாக மாறலாம், மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணி முடிக்கலாம். ஒரு கெரியர் முடிவில் வந்து அதாவது யாருமே எட்ட முடியாத ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்கலாம். அது வராமல் போகலாம். ஆனால் அந்த படத்துக்கு அதனால் வெற்றி எந்த வகையிலும் பாதிக்கப்பட போகிறதில்லை. அதுக்கான வெற்றி அந்த படம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே நிறைய ஊடகங்களை பார்த்துருப்பீங்க, நான் தியேட்டருக்குள்ளே அந்த படம் பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கு எல்லாருமே சொல்கிறாங்க. அதனால் தியேட்டருக்குள் வருமானத்தில் இன்னும் பெருசாக கலெக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு தான் மிஸ் ஆகுதே தவிர அந்த படத்துக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அதே டைம் பராசக்திக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வியாபாரம், சேட்டலைட் போயிருக்கு, டிஜிட்டல் போயிருக்கு. அடுத்த கட்டமாக இப்போ வந்து திரையரங்களும் பெரிய லெவலில், அதுவும் ஃபெஸ்டிவல் அலடியில் வரும்போது பெரிய வசூல் வரப்போகுது. அதனால் இதை நான் கிளாஷாக பார்க்கல. ஒரு வாய்ப்பு மிஸ் ஆகுது, அவ்வளோதான். அதாவது ஒரு படம் இண்டஸ்ட்ரிக்டாக மாறதுக்குள்ள வாய்ப்பு மிஸ் ஆகுதே தவிர வெற்றிகள் எந்த வகையிலும் பெருசாக பாதிக்கப்பட போகிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கலாமே நம்ம எதிர்பார்ப்போம்ல. எப்பவுமே சம்பாதிக்கும் போது என்ன சொல்லுவோம், இன்னும் ஒரு 10 லட்சம் வந்தால் நல்லா இருக்குமே, இன்னும் 10 கோடி வந்தால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி தான். அப்போதான் தவிர மற்றபடி எந்த வகையிலும் வந்து இது வந்து பிரச்சனையே இல்லை. ஒரே ஒரு கம்பேரிசன் சொல்கிறேன், தெலுங்குல 5 சினிமா வருது முக்கியமான நடிகர்கள் படம் இந்த சங்கராந்திக்கு. 5 சினிமா, சிரஞ்சீவி சார் படம், வெங்கடேஷ் படம், ரவிதேஜா படம், பிரபாஸ் படம், எல்லாமே சங்கராந்திக்கு வருது. அப்போது ஒரு தெலுங்கு சினிமாவில் 4-5 படம் வரலாம், முக்கியமான நடிகர்கள் நடித்த படம், அதாவது டாப் மோஸ்ட் இருக்கிற நடிகர்கள் நடித்த படம் வரலாம்னா தமிழில் மட்டும் 2 படம் வந்தால் ஏன் இதை வந்து நம்ம போட்டியா, இவர் துப்பாக்கி கொடுத்தாரு, ஏன் வந்து துப்பாக்கி தர மாறினா? 2வது அவருக்கும் ரிலீஸ் தேதிக்கு என்ன சம்மந்தம் இருக்குது?
அவர் ஒரு அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, எப்படி ரவிமோகன் நடித்த மாதிரி. இப்போ ரவிமோகன் போய் இது கேட்பீங்களா நீங்கள்? சார் எப்படி சார் உங்கள் படத்தை வந்து விஜய் சாருக்கு எடுத்து கொண்டு வரீங்க நீங்கள் சொல்லுவீங்களா? இல்லை, கள நிலவரம் வந்து சிக்கலாக இருக்குது. அது நம்ம ஊடகங்கள் உருவாக்குற ஒரு பிம்பம், ஊடகங்கள் உருவாக்குற ஒரு பிம்பம், அவர் போட்டியாக உருவாக்குற ஒரு பிம்பம் தான். அதே மாதிரி வியாபாரத்துலேயும் வந்து ஜனநாயகனுக்கு வந்து முதல் கட்டமாக கொஞ்சம் தேக்கம் இருந்ததாக கூட சொல்லப்பட்டது. அது என்ன காரணமாக நினைக்கிறீங்க? இல்லை ஒன்றுமே கிடையாது. ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் கூட எல்லாருமே படத்தை கேட்டுருந்தாங்க. அவங்க கேட்குற தொகை தான் கொடுக்க ரெடி இல்லை, தேக்கமெல்லாம் கிடையாது. அவங்க 150 கோடி கொடு, 175 கோடி கொடுக்கும்போது டிஜிட்டல் கேட்கும்போது இவங்க 125 கோடி சொல்கிறாங்க, கடைசியில் 110 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க போயிருக்குன்னு. அவ்வளோதான். இப்போது பல பேருக்கு இங்கே எந்த புரிதல் இருக்குன்னா, ஒரு படம் வியாபாரம் ஆகலைன்னா வியாபாரம் ஆகலைன்னு வார்த்தையை சொல்லிடுறாங்க. அது கிடையாது. வியாபாரம் ஆகலை ஏன் ஆகலைன்னு சொல்லணும். ஏன் ஆகலைன்னா கண்டென்ட்னால கிடையாது, அமௌண்ட்னால. அந்த அமௌண்ட்டு இவங்க எதிர்பார்க்குற தொகைக்கு அவங்க மீட் பண்ணல. அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்டேஜில் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டார், சரி இந்த அமௌண்ட் போகிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு, டீலை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி தான் சேட்டலைட்டு. அவங்க ஒன்று எதிர்பார்த்தாங்க சேட்டலைட்டுக்கு, ஆனால் கடைசியில் வந்து ZTV வந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க, அது ஓகேன்னு சொன்னாங்க. டீல் முடிஞ்சிச்சா இல்லையா? கடைசியில் டீல் முடிஞ்சதா இல்லையா? நீங்கள் என்ன பார்க்கணும்னா டீல் முடிஞ்சதா இல்லையா? அப்போது அதுதானே முக்கியம், தேக்கமெல்லாம் கிடையாது. எப்போ முடிக்கணுன்றது அந்த தயாரிப்பாளரோட முடிவு தான். அந்த தயாரிப்பாளர் சரியான நேரத்தில் முடிவு பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு, நல்லா வியாபாரம் பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள். இப்போ வந்து தியேட்டருக்குலாம் எவ்வளோ வசூல் பண்ணது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஒரு எம்ஜிஆர் படத்துக்கு வந்து சிக்கல் மாதிரி இந்த படத்துக்கும் வரும் அப்படிங்கிற வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு இருக்குது. இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 10-15 நாள் தான் இருக்குது, 20 நாள் தான் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஒரு பிரச்சனை வராது. ஒன்றே ஒன்று தான் சார், இவங்க வந்து இப்போ இம்மீடியட்டாக சென்சருக்கு அப்ளை பண்ணி லாஸ்ட் மினிட்ல அப்ளை பண்ணி அதை பிரச்சனை பண்ணாமல், இப்போ எங்கெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை வரும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு படத்தை எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்தி சினிமாவில் 1 மாதம் முன்னாடி சென்சர் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, அதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும், அதாவது நீங்கள் இந்த பர்மிஷன் வாங்கலை, அந்த பர்மிஷன் வாங்கலை, இதுக்கெல்லாம் ஒரு டைம் இருக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஒரு சென்சர் ப்ராசஸ்ன்றது ஒரு 10 நாள் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். நீங்கள் அப்ளை பண்ணனா பாம்பே போய் அப்ரூவல் ஆகி வரணும். பாம்பேனா யாரும் ஒரு இதெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய டீமெல்லாம், ஒரு CEO கிட்ட போகணும், அவர் ரெக்கமெண்டேஷனை பார்ப்பார். இப்போ அந்த ரெக்கமெண்டேஷன் பார்த்து எந்த அப்ஜெக்ஷன்னா ஒரு கிளியரன்ஸ் கொடுக்க போகிறார், உடனே சென்சர் வரப்போகுது. நான் பல படங்கள் சென்சர் இந்த வருஷமே நான் 3 படம் பண்ணியிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சென்சர் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க எல்லா படமும். இப்போ வாவா தேர் லாஸ்ட்டாக வந்து ஸ்டுடியோகிரியில் பண்ணாங்க, நான் எனக்கு கால் பண்ண சொன்னாங்க, கால் பண்ணி பேசினேன், வித்தின் நோ டைம் சென்சர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, அப்ஜெக்ஷனே இல்லை, அவங்க உடனே கொடுத்துட்டாங்க. அதனால் சென்சர் போர்டு வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இல்லை பிரச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு, நம்ம தான் பிரச்சனையை உருவாக்கும். என்ன பண்ணுவோம்னா கடைசி நிமிஷத்தில் கொண்டு போய் படத்தை கொடுப்போம். எப்போ படம் ரிலீஸ் 9ஆம் தேதி வச்சுங்களேன், நீங்கள் ஒரு வேளை இப்போ உடனே கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நீங்கள் வெயிட் பண்ணி 25, இப்போ பார்த்தீங்கன்னா 25 எப்போ வருது, Thursday அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லீவு, ஃப்ரைடே அன்றைக்கி யாரும் வரப்போகிறது இல்லை. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் எப்படி டிலே பண்ணுறீங்க, 29ஆம் தேதி வந்துடுறீங்க. 29ஆம் தேதி அப்ளை பண்ணிங்கன்னா, சும்மா ஒரு உதாரணமாக சொல்கிறேன், எப்போ அப்ளை பண்ணியிருக்கணும், இன்றைக்கி அப்ளை பண்ணியிருக்கணும். அதாவது இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே அப்ளை பண்ணி 22ஆம் தேதி பண்ணிங்கன்னா 26க்குள்ளே உங்களுக்கு சென்சர் கையில் வந்துடும். அப்போ முடிஞ்சிடுச்சு, கையில் வந்து சென்சர் எந்த டென்ஷன் இல்லாமல் நம்ம படத்தை பண்ணிடலாம். நீங்கள் கடைசி நிமிஷத்தில் பண்ணிங்க வச்சுங்களேன், 29 மேலே பண்ணிங்கன்னா, சப்போஸ் அதில் நிறைய கட்ஸ் இருந்ததுன்னா, நான் சொல்கிறது 2 படத்துக்குமே சொல்கிறேன், நான் சொல்கிறது இந்த படத்துக்கும் சொல்கிறேன், பராசக்திக்கும் சொல்கிறேன், கடைசி நிமிஷத்தில் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்களுக்கு ரிலீஸ் டேட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது சென்சர் போர்டுக்கும். அவங்க நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க ஒன்று கண்டென்ட் பற்றி பார்த்து தான் பேசுவாங்க. கண்டென்ட்டில் எனக்கு இதெல்லாம் கட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதை மாடிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் ஆச்சுன்னா சிக்கல் வரும். அப்போ படம் வந்து ரிலீஸ் போது கடைசி நிமிஷத்தில் தான் கொடுக்க முடியும். நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னா, பார்வையாளர்களுக்கு புரியணும், இங்கே யாருமே பிரச்சனை பண்ணணும், எந்த சென்சர் போர்டும் அதெல்லாம் இல்லை. நம்ம முன்னாடியே போயிட்டோம்னா நம்மகிட்ட டைம் இருக்கும். டைம் இருந்ததுன்னா கரெக்டாக எல்லா கரெக்ஷனும் அவங்க சொல்கிற கரெக்ஷனும் பண்ணி கட்ஸ் கொடுத்து அது கரெக்டாக மாடிஃபை பண்ணி கரெக்டாக கொடுத்தோம்னா சென்சர் கையில் கிடச்சிட்டு போகுது. 10 நாள் முன்னாடி கையில் சென்சர் சர்டிஃபிகேட் வந்தோன்னா ஈஸியாக படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கடைசி நிமிஷத்தில் எல்லாம் பண்ணோம்னா நம்ம மாட்டிப்போம். இப்போ இந்த படம் 2மே இன்னும் சென்சர் ஆகலை, ஓகேங்களா? இன்னும் சென்சருக்கு வரல. இப்போ சென்சருக்கு வரலன்னா அதுக்கான கால நேரம் பார்த்தீங்கன்னா வருஷம் எத்தனை நாள் லீவ் இருக்கு பாருங்க. 25ஆம் தேதி லீவு, கிறிஸ்மஸ் 1ஆம் தேதி லீவு, அதுவும் 1ஆம் தேதி ஒர்க்கிங் டேல வந்து நிற்குது, ஓகேங்களா? இப்போ எவ்வளோ நம்மளுக்கு ஒர்க்கிங் டேலாம் லாஸ் ஆகுது பாருங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தயாரிப்பாளர்கள்லாம், நான் இந்த 2 படங்கள் மட்டும் சொல்ல, எல்லா தயாரிப்பாளர்களுமே நம்ம ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாடி அப்ளை பண்ணோம்னா எந்த டென்ஷனுமே கிடையாது. ஒரு படம் வெளியாகிற 20 நாள் முன்னாடி அப்ளை பண்ணிட்டோம்னா, இந்தியில் 1 மாதம் முன்னாடி பண்ணுறாங்க, நம்ம அட்லீஸ்ட் 15-20 நாள் முன்னாடி ரிலீஸ் இந்த சென்சருக்கு அப்ளை பண்ணோம்னா எந்த டென்ஷனுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் வெளியில் வரும். அதாவது சென்சரில் தான் ஃபஸ்ட்டு தடங்கள். அடுத்த திரையரங்க பொறுத்தவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா திரையரங்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படா ஜனநாயகனை ரிலீஸ் பண்ணலாம், அது பிறகு பராசக்தி ரிலீஸ் பண்ணலாம், அப்படி தான் வெயிட் பண்ணுறாங்க. அதனால் எங்கே தடங்கள் வரப்போகுது, எந்த தடங்களுமே இருக்காது. நான் சொல்கிற 2 படங்களுக்குமே யாருமே எந்த தடங்களும் பண்ண போகிறதில்ல. இது ஜனநாயக நாடு. இந்த நாட்டில் எல்லாருக்கும் திரைப்படம் எடுக்க உரிமை இருக்குது, திரைப்படங்களை கருத்து சொல்ல உரிமை இருக்குது. அந்த கருத்து வந்து இந்த சமுதாயத்தில் ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனையை உருவாக்குனா மட்டும்தான் அவங்க அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது இது ஒரு பர்டிகுலர் சமுதாயத்துக்கு எதிராக இருக்குது, இல்லை பர்டிகுலர் கட்சிக்கு எதிராக இருக்குது, இல்லை பர்டிகுலர் ஒரு சமுதாயம்ன்றதை தாண்டி ஒரு கொள்கைக்கு எதிராக இருக்குன்னா அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க, இதுக்கான மியூட் பண்ணுங்க, இது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து பராசக்தி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஒரு ஃபிக்ஷனல்
கதை, அதாவது உண்மையிலே நடந்த நிகழ்வை ஒரு ஃபிக்ஷனல் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை என்ன செஞ்சு சொல்லுவாங்க, அது ஒரு ஃபிக்ஷனல் கதை. முதல்ல இதில் போட சொல்ல போகிறாங்க டிஸ்க்ளைமர், 3 டிஸ்க்ளைமர் போட்டு போகிறாங்க, கரெக்டுங்களா? 3 பேஜ் வரும் பாருங்க டிஸ்க்ளைமர், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அத்தன்டிக்காக நடந்த நிகழ்வு சொன்னால் தான் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. சார் நான் ஃபிக்ஷன் பண்ணியிருக்கேன், அதை நடந்ததை வச்சு நான் வந்து ஒரு திரைக்கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஓகே, அதை கிளைம் பண்ணிவிடுங்க, 3 ஸ்லைடில் போட்டிருக்கேன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல படங்கள், இந்தியில் வர படங்கள் எல்லாமே இப்படி ஃபிக்ஷனலைஸ் கதைகள் தான். கதைகள், ஆமாம் ஆமாம். அது அத்தன்டிக்காலாம் யாரும் எடுக்கல, அதை அப்படியே எடுத்து அது வந்து நிறைய மசாலாக்கள் தூவி ஒரு அழகான கமர்ஷியல் படமாக கொண்டு வந்து கொடுத்துட்றாங்களே, அந்த கதைகள்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லையா? அந்த மாதிரி தான் ஜனநாயகனுக்கு வந்து அந்த பொலிட்டிக்கல் பார்வை இருக்குல்ல சார். இப்போ விஜய் வந்து அரசியல் தலைவராக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காரு. இது வந்து பலம் நினைக்கிறீங்களா, பலவீனமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பலவீனம் பலமெல்லாம் சொல்ல, பலம் இருக்கு. ஏன்னா ஆட்கோர் ரசிகர்கள் இன்னும் தீவிரமாக இந்த படத்தை பார்த்து ஜெயிக்க வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா அவருடைய ஆட்கோர் ரசிகர்களுக்கு இது ஒரு சேலஞ்சு. என்ன சேலஞ்சுன்னா, நம்ம தலைவனுடைய கடைசி படம், இந்த படம் வந்து இண்டஸ்ட்ரீட்டா மாறணும். இண்டஸ்ட்ரீட்னா இதுவரையும் வந்து 610 620 கோடி தான் இருக்குன்னா, நான் 800 900 கோடி பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அது வந்து பலம், இந்த படத்துக்கு பெரிய பலம். பலவீனம் அப்படின்றது இருக்கிற ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, பொலிட்டிக்கலி அகெயின்ஸ்டாக இருப்பாங்கல்ல, அவங்க அந்த ஃபேமிலியெல்லாம் இந்த படத்தை அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா இவர் நம்மளுக்கு எதிராக பேசுறாரு, நம்ம கட்சி, நம்ம அபிமான கட்சிக்கு எதிராக அவர் ரொம்ப பேசுறாரு அப்படின்னு வரும்போது, நம்ம கொள்கைக்கு எதிராகவோ கட்சிக்கு எதிராக பேசுறாரு, அவர் படத்தை எதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம், முன்னாடி எல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணமாக சொன்னால் மாதம் அந்த உரிமை தொகை வாங்குற பெண்கள் வராமல் போயிருக்கலாம். இல்லை இல்லை, அதெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறீங்க. அந்த பெண்களுக்கு எல்லாமே பிடிச்ச நடிகர் வந்து விஜய் சார், அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. நான் சொல்கிறது ஒரு பர்டிகுலர் இயக்கமாக இருக்கலாம், பர்டிகுலர் கட்சியாக இருக்கலாம், அவங்களுடைய ஹார்ட்கோர் தொண்டர்கள் மட்டும்தான். ஹார்ட்கோர் தான், ரெகுலர் தொண்டர் கிடையாது. ஹார்ட்கோர் தொண்டர்களுக்கு என்னடா நம்ம தலைவரை பற்றி இப்படி பேசிட்டாரு, இல்லைனா நம்ம கட்சி பற்றி இப்படி பேசிட்டாரு, இவர் எதுக்கு நம்ம போய் சப்போர்ட் பண்ணணும், இது எதுக்கு டிக்கெட் கொடுத்து பார்த்துட்டு நான் வந்து சப்போர்ட் பண்ணி அவரை பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அது ஒரு சின்ன ஒரு வீக்னஸாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரென்த் வந்து மிக பெருசு. என்னன்னா அவரை தீவிரமாக நேசிக்கிற எல்லா ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா, உலகெங்கும் இருக்கிற எல்லா ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா, முதல் நாள் முதல் காட்சி முதல் நாள் பார்த்தே அவன் என் தலைவனை கடைசி டைமாக பார்க்க போகிற தேடுங்க அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துடும். இப்போ நான் வந்து இடமாட்டிங்க, நான் வந்து யூஎஸ் போகிறேன். நான் யூஎஸில் என் டாட்டர்ஸ் கிட்ட நான் பேசும்போது ஒரே வார்த்தை அவங்க, அப்போ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம வந்து வைப் பண்ணுறோம் யூஎஸில். ஸோ 8ஆம் தேதி அன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். 8ஆம் தேதி அது மிட் நைட்னா உங்களுக்கு மார்னிங், இங்கே ஏர்லி மார்னிங். ஸோ உடனே டிக்கெட்டு. அப்புறம் நான் லக்கிலி என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் ஃப்ரெண்டு தான், அவருக்கு நான் சொன்னேன், சார் நாங்கள் 6 பேர் வந்துடுறோம், நீங்கள் அப்படின்னா நானும் ஃபேமிலியோட வந்துடுறேன், நம்மலாம் வைப் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்போ இவ்வளோ பாருங்கள், யூஎஸில் உட்காந்துக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு பிளானே இதுதான் போடுறாங்க, ஒர்க்கிங் டே அவங்களுக்கு. அந்த ஒர்க்கிங் டேல அவங்க பிளான் போடுறாங்க, எனக்கு வந்து நம்ம ப்ரோ படத்தை பார்த்தாகணும் அப்படின்றாங்க. என்ன ப்ரோ சொல்கிறார்ல, அந்த மாதிரி அவங்க எல்லாரும் ப்ரோ படத்தை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற பல பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு. அதனால தான் இன்னைக்கு யூகேல டிக்கெட் ஓப்பன் பண்ணோடனே அவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கு சொல்கிறாங்க. அவரை வந்து ப்ரோவை பார்க்குறாங்க அவ்வளோ பேர், அதாவது பிரதராக பார்க்குறாங்க. பல பேர் வந்து அவருடைய என்ன சொல்கிறது அங்கிளாக பார்க்குறாங்க, பல பேருக்கு அண்ணனு, பல பேருக்கு இவர், அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சகாப்தமாக இருக்கார். அதனால் அந்த படத்துக்கான ஓப்பனிங் பிரம்மாண்டமாக இருக்கும். எவ்வளோ பெரிய வசூல் சாதனைகளை பண்ண போதுன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சார், இப்போ தயாரிப்பாளர் சங்க தேர்தல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன், அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதில் என்ன மாற்றம் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அது இன்னொரு சங்கம்ன்றதால நான் கமெண்ட் பண்ண விரும்பல. ஏன்னா அது இன்னொரு சங்கம், நான் அதில் ஓட்டு போடுற மெம்பராக இருக்கேன். அதுக்காகவே நான் ஓட்டு போட்டு அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நான் இன்னொரு சங்கத்தில் நான் நிர்வாகியாக இருக்கேன், ஆக்டிவ் ப்ரொடியூசர் விஷயம். அதனால் நம்ம அதை சொல்லக்கூடாது. அவங்க நல்லபடியாக ஒரு நல்ல டீம் வந்து நம்முடைய சங்கத்தோடு சேர்ந்து பயணிச்சாங்கன்னா பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் நிறைய விஷயங்கள் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதில் ப்ரொடியூசர் கவுன்சிலும் சேர்ந்து அவங்களுடைய இன்வால்மெண்ட்டோட நம்மளால் பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரியில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜெயிச்சு வந்தவொடனே அந்த டீமோட பயணிக்கும் போது நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்ம அவங்கள கமெண்ட் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய போராட்டம், ஒரு 4 டீம் காம்படிஷனில் இருக்காங்க, பார்க்கலாம், ஜெயிச்சு வரட்டும். இப்போ அடுத்த ஆண்டு வருமா இந்த சிம்பு வெற்றிமாறன்? கண்டிப்பாக அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அரசன் படத்தை வந்து 2026 கொண்டு வரும் ட்ரை பண்ணுறாங்க. பட் வெற்றிமாறன் சார்ட்ட நீங்கள் அந்த மாதிரி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. அதாவது இந்த பீரியடில் கண்டிப்பாக வந்துடணும், இந்த ரிலீஸ் வந்துடணும், இந்த ரேடியெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார். அவர் வந்து முதல்ல கிளியராக சொல்லியிருக்காரு, எனக்கு ரிலீஸ் டேட் போட்டு என் படத்தெல்லாம் பிளான் பண்ணாதீங்க, நான் எப்போ வர முடியுமோ அப்போ தான் வர முடியும்னு சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக அவருடைய ஒரு பிளான் இருக்கும், தீபாவளி கொண்டு வரலாம், இல்லைனா வந்து டிசம்பருக்குள்ளே கொண்டு வரலாம் பிளானில் இருப்பார். வந்துடுவதை நான் எதிர்பார்க்குறேன். சிம்பு ரசிகர்களுக்கு இது என்ன மாதிரி இருக்கு? இல்லை எனக்கு பாருங்க, அது விஜய் சேதுபதி ஜாயின் பண்ண உடனே பெரிய படமாச்சு. இன்னைக்கு வந்து மல்டி ஸ்டாரராக மாறிடுச்சு. விஜய் சேதுபதி இருக்காரு, சிம்பு இருக்காருன்னா வெற்றிமாறன் சார் டைரக்ஷனில் வரும்போது, அதுவும் தான சாருடைய ப்ரொமோஷன் பற்றி சொல்ல வேணாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஓவராலாக ஒரு பெரிய படமாக இருக்க போது அதனுடைய எதிர்பார்ப்பு பெருசாக இருக்கும். இப்போதைக்கே அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய ஃபயர் இருக்குன்னா நினச்சி பாருங்க, ரிலீஸ் அப்போ எவ்வளோ பெரிய ஃபயர் இருக்கும் பாருங்க. என்ன விமர்சனமாக வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு நெகட்டிவாக இருக்கிற நிழல் உலக தாதாக்களை பற்றி படம் எடுக்கும்போது அதில் ஒரு முன்னணி நடிகர்கள்
நடிக்கும்போது அது ஒரு தவறான புரிதலை கொண்டு போய் ஒரு ரசிகனுக்கு கொண்டு போய் சேர்த்துரும், அதனால இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு எடுபடாம வர ஆரம்பிச்சிருக்கேன். வர சார் ஆரம்பிச்சு. சினிமா என்பது நம்ம வந்து இப்போ துரந்தர்னு ஒரு படம் வந்திருக்கு, கிட்டத்தட்ட 800 கோடி பண்ணுது. அது என்ன ஏதாவது உலகமாக என்ன சொல்ற தியாகியை பற்றி படமா? அதுவும் ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் படம், அந்த மாதிரி தான் ஒரு படம். இப்போ படங்கள் எல்லாமே சார் ஃபிக்ஷனலாக எடுக்கப்படுற ஒரு கதைகள் தான். ஓகேங்களா? இப்போ துரந்தர் படம் வந்து தீவிரவாதிகளாக இருந்தாங்க, அவங்க வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறாங்க, இந்தியில் எடுக்கிறாங்கன்னா பல படங்கள் இப்படி வந்துட்டு தான் இருக்குது. அதாவது தீவிரவாதிகள் ப்ளஸ் இது அதுன்னு சொல்லிட்டு படம் வந்துட்டு தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுக்கக்கூடாது, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் பற்றி படம் எடுக்கக்கூடாதுன்னா என்ன படத்தை எடுக்கணும் என்பது ஒரு டெஃபினேஷன் வச்சுக்க முடியாது. திரைப்படம் என்பது இதுக்குள்ளே தான் எடுக்கணும், இந்த மாதிரி வாழ்வியல் கதைகள் தான் கொடுக்கணும் அப்படிலாம் நம்ம யாரும் ஒரு கட்டுக்கோப்பு கொண்டு வர முடியாது. அது அவர் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு வடசென்னை கதை வரட்டும், படம் வரும்போது பேசலாம். இதுக்குள்ளே நம்ம எதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு ப்ரீஜட்ஜ் ஏன் பண்ணோம்? பல படங்கள் வருது, அரசரை பற்றியெல்லாம் காமிக்கிறாங்க, ரொம்ப கான்ட்ராஸ்டாக காமிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம படிக்காத விஷயத்தெல்லாம் ஹிஸ்ட்ரியாக காமிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தான் இது வந்து ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்து கடந்து போனோமே தவிர இது என்னமோ சமுதாயத்தில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு மாற்றத்தையே உருவாக்கிடும், எல்லாரையுமே வந்து கெடுத்துடலாம் நம்ம நினைக்க வேணான்றது தான் என்னுடைய பாயிண்ட். எதுவும் மாற்றாது சார். இந்த இண்டஸ்ட்ரி, இது சினிமா என்பது ஒரு குறுகிய காலத்தில் ஏற்பட்டுற ஒரு சின்ன தாக்கம் தான். அதை தாண்டி பெரிய சில காலங்காலமாக பேசப்படலாம் சினிமாலாம் அதை பண்ண முடியாது. அப்படின்னா இந்நேரம் ஜாதியை பற்றி பேசக்கூடாது யார்? ஓகேங்களா? எல்லாரும் ஜாதி பற்றி மறந்துட்டு இத்தனை வருட காலம் படம் எடுத்துகிட்டு இருக்காங்களே, ஜாதி வேணாம் சொல்லிட்டு திருப்பி ஜாதி பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு பேப்பரை பார்த்தாலே. அப்போ என்ன அர்த்தம்? இது ஒழியாது போல இருக்கு. அப்போ யாரை பார்த்து திருந்துற மாதிரி இல்லை. அப்போ சினிமா என்பது எந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் போகும்போது ஒரு பொண்ணு கர்ப்பமாக இருக்கிற ஒரு பொண்ணு கூட தன்னை கர்ப்பமாக இருக்கிறத கூட கவலைப்படாம நான் ஓடி வந்தேன் அப்படிங்கிறத பெருமையா சொல்லுங்க. அது 3 மாச குழந்தை தவறுன்னு தெரியல, அப்படி ஒரு தப்பான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது சினிமா தானே. கிரேஸ், சினிமா என்பது கிரேஸ் தானே, நீங்கள் அதை வந்து தவிர்க்க முடியாது சார். இன்றைக்கி சினிமா என்பது இருக்கிற ஒரு கிரேஸ் தானே. இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர் சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, சினிமா வந்து கொண்டாடுறாங்க. சினிமா பற்றி எங்கே கூட்டம் கூட்டினாலும் ஒரு சினிமா ரசிகர் வந்தாலே போகிறோம், ஒரு சினிமா நடிகர் வந்தாலே போகிறோம், அந்த கூட்டம் அவ்வளோ பெருசாக வருதுன்னா எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எங்கே போனாலும் ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை சார். எம்ஜிஆருக்கும் கூட்டம் வந்தது, ரஜினிக்கும் கூட்டம் வந்தது. ஆனால் ஒரு எந்தவித ஒரு அடிப்படை விஷயமே தெரியாமல் ஒரு கூட்டம் வந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது விஜய் மேலே வச்சிருக்கிற சினிமாங்கிற ஒரு மாயை தானே ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே தானே இருக்குது. இன்றைக்கி சினிமாவில் நடிக்கிற எல்லார் பேர்ல தானே இருக்குது. விஜய் சாருக்கு 30 வருஷ காலம் நட்பு. அதாவது அவர் சொன்னார் பார்த்தீங்களா, ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் 30 வருஷம் அட்டாச் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அவரை ரசிக்கிறாங்க. நான் அதுக்காக தான் ஆரம்பிக்கும் சொன்னேன். யூஎஸில் வந்து எல்லாரும் எங்கள் ப்ரோ படம் வருது பார்க்கணுன்னா அது என்ன சார் சொல்லுங்கள்? யூஎஸில் படித்து எம்எஸ் படிச்சுட்டு பெரிய லெவலில் வேலை பார்க்குறவங்களும் நான் அந்த படத்தை பார்க்குறேன் ஏன் நினைக்கிறாங்க? அதை எப்படி நீங்கள் சொல்வீங்க? அதுதான் அது வந்து ஒரு ஸ்டேஜில் சொல்லுவாங்க, அதாவது எவல்யூஷன் சொல்லுவாங்க. முதல்ல ரசிகராக இருப்பாங்க, அப்புறம் தீவிர ரசிகராக மாறுவாங்க, அப்புறம் அபிமானியாக மாறிடுவாங்க, அப்புறம் ப்ரோவாக மாறிடுவாங்க, அதாவது தன் குடும்பத்தில் ஒருத்தராக மாறிடுவாங்க. இன்றைக்கி விஜய் சார் வந்திருக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. தன்னோட குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோதான் அந்த குழந்தைய வச்சுட்டு தூக்கிட்டு வராங்க. இப்படி என் குடும்பத்தில் சொல்கிறாங்கல்ல, யூஎஸில் நான் படம் பார்க்கணும், நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்க்கணும் ஏன் சொல்றாங்க? இல்ல அதை என்கரேஜ் பண்றது தப்பு இல்லையா? என்கரேஜ்னு அவரு சொல்லலையே, அவரை கண்டிக்கணும்ல. அது சார் இந்த மாதிரி நான் சொல்றது அவருக்கே தெரியாது இல்ல. இப்போ குடும்பத்தை அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருக்காங்க, குழந்தைகளை கூட்டு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, எல்லாம் சொல்லியாச்சு. இதுக்கு பிறகு அவங்க வராங்கன்னா இல்ல அது வந்து ஷோவுடைய அறிக்கை மாதிரி இருக்கு. அதை முகமது பின் துக்குலக்ல அவர் மீது கல்லை விட்டு எரியாதீர்கள் அப்படின்னு சொன்னோன்னா கல்லை விட்டு எரிவாங்க. அந்த மாதிரியான ஒரு போக்கா இருக்கலாம், நான் ஒத்துக்கிறேன். பட் ஆனால் என்ன தெரியுமா சார், நம்ம உலகம் அப்படிதான் இருக்கு. நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியாத ஒரு மனிதர்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இப்போது நான் சொல்லுனேன், ஒரு உதாரணம் சொல்லுனேன். இப்போது யூஎஸில் முதல் காட்சி தான் $25, 2வது நாள் போனீங்கன்னா $5, 3வது நாள் போட $10, இப்படியெல்லாம் கூட பார்க்கலாம். அப்படி டிக்கெட் ப்ரைஸ்லாம் வேரியபிளாக இருக்கும். நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாரும்? அந்த கிரேஸ் தான். $25 பெரிய அமௌண்ட்டு. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு $2,500 ஒரு டிக்கெட்டு, $91 டாலர் ப்ரைஸ் போட்டிங்கன்னா. நான் சொல்ல வர்றது ஏன் அதை பார்க்கணும்? அவ்வளோ பேர் இன்றைக்கி யூகேல அவ்வளோ பேர் டிக்கெட் விற்றுருக்குன்னா ஏன்? அவர் வந்து தன் ஃபேமிலியில் ஒருத்தராக பார்க்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அவங்களுக்கு வந்து அதை கடந்து போயிட்டாங்க. தீவிர ரசிகர்லேருந்து தன் குடும்பத்தில் ஒருத்தராக பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க. இதை எவ்வளோ தடுத்தாலும் வந்துட்டே இருப்பாங்க. இவ்வளோ பேர் கூட்டம் சார், அப்படி கூட்டாங்க 30,000 பேர் நிற்கிறாங்க, அப்படி நிற்கிறாரு 10,000 பேர் நிற்கிறாங்க. அப்போ அது அவருடைய அதை நீங்கள் பார்த்து பிரமிக்கணும். இப்படி ஒரு மனிதனுக்கு நான் பார்த்து பிரமிக்கிறதே விஜய் சார் என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு அபிமானம், இப்படிப்பட்ட ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ். தன்னுடைய வாழ்க்கையே போனாலும் பிரச்சனை இல்லை, நான் வந்து நிற்பேன் அப்படின்னு நினைக்கிற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த அபிமானம் இருக்குல்ல, இட்ஸ் நாட் ஈஸி சார். எல்லாருக்கும் அது கிடைக்காது, எல்லாருக்கும் அது அமையாது.
அவருக்கு அது ஒரு முட்டாள்தனம்னு சொல்ல முடியல. இல்லை அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அது அபிமானத்தின் உச்சம்தான். இப்போ எனக்கு வந்து ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து அவரை வந்து பெரிய லெவலில் வச்சு நான் உச்சத்தில் கொண்டாடுவேன்னா அது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவர் எல்லாத்தையும் தாண்டி பார்க்குறேன், ரசிகனை மட்டும் பார்க்கல. நான் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு மூத்தவரா என்னை கைட் பண்ணுற ஒருத்தரா எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அவர் எப்படி பார்க்குறேன்னா எனக்கு நான் ஏதாவது மனசொல்ல உடைஞ்சிட்டேன்னா அவர்கிட்ட போனால் எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அவர் என்னை குடும்பத்தை தாண்டி ஒருத்தர் மூத்தவரா என் குடும்பத்தில் இல்லை பிளஸ் பண்ணுற ஒருத்தரை பார்க்குறேன்ல அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கும் ஒரு சார் ஒரு பிளேஸ் ஒருத்தர் ஆக்குபை பண்ணுவாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எல்லா டிசிப்ளினுக்கும் எல்லா வாழ்க்கையினுடைய புரிதலுக்கும் வந்து சிவகுமார் சார் காரணமாக இருப்பார். ஏன்னா வந்து வாழ்க்கையில் இப்படி வழி நிறுத்தி போகும்போது நான் சொல்லுவார் நீ இப்படி பண்ண என்ன வந்து திருப்பி மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். அவர் சொல்லுவார் நீ எல்லாத்தையும் இதை விட பெட்டரா நல்லா பண்ணுவடா அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அந்த மோட்டிவேஷன் எங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து ஒருத்தர் அந்த கைட் பண்ணுறான்ற ஒரு நம்பிக்கை வருது இல்லை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ஃபேண்டமை தாண்டி ஒரு விஷயம் சார். தீவிர ஃபேனாக இருந்து மாறின விஷயந்தான். நானும் அது மாதிரி தான் முதல்ல ஃபேனாக இருந்தேன், அது பிறகு வந்து எப்படி மாறினேன், அது பிறகு இன்றைக்கி வந்து அவங்கள உச்சத்தில் வச்சு பார்த்துட்ருக்கேன். பழகின பிறகு இன்னும் மதிப்பு அதிகமாகி அவங்க பேரில் ஒரு பெரிய அபிமானத்தில் பார்த்துட்ருக்கேன்னா அப்படி தான் எல்லா ரசிகர்களும் இன்றைக்கி விஜய் சாரை பார்க்குறாங்க, ரஜினி சாரை பார்க்குறாங்க, பல பேர் அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக தெரியாதுன்னு தான் என்னோட பாயிண்ட். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.